அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீது மீண்டும் கொலை முயற்சி நடந்துள்ளது. இந்த சம்பவத்தில் ட்ரம்ப் காயமின்றி உயிர் தப்பினாலும் உலகெங்கும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஈரானுடன் போர் பதற்றங்களுக்கு இடையே இப்படி ஒரு சம்பவம் நடந்துள்ளது உலகளவில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதை மேலும் அதிகரிக்கும் வகையில் இந்த துப்பாக்கி சூட்டிற்கு பின்னணியில் ஈரான் இருக்கலாம் என தொடர்ந்து எழுந்த பல்வேறு கருத்துக்களுக்கு ட்ரம்பும் பதிலளித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையேயான போர் 2 மாதங்களுக்கு பின் நிறைவு செய்ய உள்ள நிலையில் போர் நிறுத்தம் குறித்து முன்னெடுக்கப்பட்ட அனைத்து பேச்சுவார்த்தைகளும் முழுமையான உடன்பாட்டை எட்டவில்லை. இதற்கு இடையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பதால் இதன் பின்னணியில் ஈரான் இருக்கலாம் என்று சொல்லப்பட்டது. மேலும் இது தொடர்பாக இணையதளங்களிலும் முக்கிய தகவல்களும் பகிரப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் துப்பாக்கிச்சூடு சம்பவத்திலிருந்து காயமின்றி உயிர் தப்பிய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது துப்பாக்கி சூட்டிற்கும் ஈரானுடனான போருக்கும் ஏதேனும் தொடர்புடையதா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் நான் அப்படி நினைக்கவில்லை என்று ட்ரம்ப் பதிலளித்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. கூடவே இந்த சம்பவத்திற்கும் ஈரானுடனான போருக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை என்றும் தற்போது எங்களுக்கு தெரிந்த தகவல்களின் அடிப்படையில் பார்த்தால் அப்படி இருக்காது என்றே நான் நினைக்கிறேன் என்று பேசியிருந்தார். மேலும் தன்னிச்சையாகவே அந்த நபர் இது போன்ற செயலில் ஈடுபட்டதாக தெரிய வருகிறது என்றும் அந்த நபர் குறித்தும் அவரது நோக்கம் குறித்தும் இப்போது விசாரணை நடந்து வருவதாகவும் கருத்து தெரிவித்துள்ளார்.